ஹாய் கைஸ், வெல்கம் டு டியூட் கேமிங் 2.2. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராணி சாப்டர் 2. இதுதான் நம்ம கிராணி 2 ஃபஸ்ட்டு வீடியோ. பார்க்கலாமா? இன்றைக்கி யார் வச்சு எஸ்கேப் ஆக போகிறேன்னா வேறு யார், இந்த சொட்டை மொட்டைக்கு வச்சு தான் விளாட போகிறோம். ஈஸி மோட் 2 பேரையும் வச்சு விளாட போகிறேன். அதுவும் இன்றைக்கி சம்பவம் காத்திருக்கு. இன்றைக்கி வச்சு செய்ய போகிறேன் 2 பேர்த்தையும் ஸ்பெஷலாக. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது நோ டெத் சேலஞ்ச். நான் மட்டும் அவுட் ஆகிட்டேன்னா இந்த கேம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி கிராணி நோ டெத் சேலஞ்ச் போடுறோம். பார்த்தீங்களா, நோ டச் சேலஞ்சு எக்ஸ்ட்ரீம் ஒன்னா சாலி முடிச்சிருப்பா. ஐயோ, சான்ஸில் டெத் சேலஞ்சுனா நோ டெத் சேலஞ்ச். மொட்டையன் வந்துட்டான். கிளம்பி எங்கே போச்சு? மொட்டை சொட்டை கண்டு வந்தோடனே உங்களை பந்தாட போகிறேன். சொட்டை கிளம்பி வந்துருச்சு. கிளம்ப ரிட்டன் வரக்குள்ளே ஓடி விட வேண்டியது தான். வந்து மண்டையில் அடிச்சுட்டு போகிறான் தடியை வச்சு. சரி, எப்போ பார்த்தாலும் இந்த டக்கு தேப்பு தான் கிடைக்குது. இங்கே இந்த ட்ராயர் ஓப்பன் பண்ணாலே ஒரு நல்ல பொருள் கொடுக்குறீங்களா? ஹெலிகாப்டர் மேனால் ஃப்ரெஞ்ச். ஓகே, இதுவும் நம்மளுக்கு தேவைப்படும். எடுத்துப்போம். அப்புறமா இது கொஞ்சம் எனக்கு பயமான கேம். எனக்கு கிராணினானே பயம். எங்கள் சப்ஸ்கிரைபர் 2 பேரும் கேட்டிருந்தாங்க, ப்ரோ கிராணி 2 போட் எஸ்கேப் பண்ணுன்னு போகிறோன்ட்டு. இந்த பாடலாக்கி தேவைப்படும்பா போட் எஸ்கேப்பு. எல்லா எஸ்கேப்பும் இந்த பாடலாக்கி இருக்கும். ஐயோ, இது வர ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கிராணி 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 வந்துட போகுது. எப்பா, ஒரு வழியாக வந்துட்ட. உள்ள குரோபர் இருக்குது. இது நம்மளுக்கு தேவைப்படுறோம். ஐயோமா, சொட்ட கிளவி திடீர்னு வரையே ஒன்று எல்லாம் பயந்துட்டு தெரியுமா? திடீர்னு வந்து ஷாக் கொடுக்குது. எதுக்கு நோட்டு சேலஞ்சு வீணாக போயிருக்கும் தெரியுமா? வழுக்க மண்டியை பார்க்கணுன்னு ஆசை எனக்கு. இந்த மண்டே தப்பா எல்லாம் அந்த இருக்கிற 3 பல்லு இப்போ தட்டி கையில் கொடுக்க போகிறோம் பாரு, இந்த குரோபர் வச்சு. கிராண்ட்பா, நீ மட்டும் தான் குரோபர் வச்சுருப்பியா? தடியை வச்சுட்டு சுற்றுவான். நான் குரோபர் வச்சுருக்கேன். வந்தேன்னா பல்ல தட்டி கொடுத்துருவேன். கட்டிங் பிளேயர்ஸ் தேவைப்படாது. கட்டிங் பிளையர்ஸ் கிடச்சிருக்கு. அது நம்ம தேவைப்படும் போது எடுத்துப்போம். இதெல்லாம் தேவையில்லாத பொருளாக தான் இருக்குது. ஒரு சில தேவையில்லாத. ஐயோ, சொட்டக்கலவா, நீ எப்படி இங்கே வந்த? விட்டா கொலை பண்ணிடுவீங்க போலியாடா. நோ டச் சேலஞ்சு விளாட கூடாதுன்ட்டு நேற்றுக்கு சோழியம் முடிச்சுதுப்பான். ஐயோப்பா, நேற்றுக்கு கேம் முடிஞ்சிருக்கும் கைஸ். இந்த ஒரு தடவையாச்சு அவுட் ஆகிட்டேன்னா கேர்ஃபுல்லாக விளாடணும். திடீர்னு வந்து ஷாக்கிங் கொடுக்குறாங்கப்பா. சும்மா வெளில வந்து ஷாக்கிங் கொடுக்குறான் எக்ஸ்ட்ரீம் மோட் மாதிரி. ஐயோ, என்ன பயமுத்துறானுங்க. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க அப்படின்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது வெளியே விட போய்ட்றாங்கடா. தொன்கண்ணா, இது பாட்டு படிக்கிட்டு போது கவனிக்கவே இல்லை. இது தடந்து வச்சுருப்போம், அப்போ தான் தெரியும் இது நம்ம திட்டோன்ட்டு. சொட்டை கிளவி மொட்டை சொட்டை வாங்க. உங்களுக்கு இன்றைக்கி வரவங்களுக்கு ஃப்ரீ சிக்கன் பிரியாணி, தக்காளி பாயாசம், கிராண்ட்பாக்கு ஃப்ரீ. வந்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ வேணாலும் தாராளமாக சாப்பிட்லாம். கிராண்ட்பா வந்துருச்சு பாரு கிளவி. சோத்து தின்னுட்டு தின்னி பண்ணுறாங்க போகணும். சொட்டு தலைமாத சோழி முடியும். காலில் கால் மாதிரி தான் இருக்குது. மனுஷனுங்க தான் கொலகாரனுங்கெல்லாம் மாறிட்டானுங்க. எதுக்குன்னு தெரியாது. தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் புதுசாக. அதனால் புதுசாக ஹாரர் கேம் போட்டேன். எனக்கு ஆசை.
யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவோம். அவ்வளோதான் எனக்கோட ஆசை. இந்த கிழமை வர திருப்பி படுத்துக்கிட்டான் சாவி எடுத்துருவேன்ட்டு இன்னும் தடவை வந்து அடித்து வாங்கிக்கோன்னு கேட்குறான் சொல்கிறான். டேய் வாடா செக்யூரிட்டிக்கு கொடுத்து வச்சு இது நம்மளுக்கு தேவைப்படாது இப்படி தூக்கி போட்டுருவோம். ஃபோட்டோ இங்கே தானே பார்த்தேன். எங்கே போய் நம்ம பேட்லாக்கி எடுத்து அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். போட்டு ஓப்பன் பண்ணிட்டு லிவரை அழுத்தி விடுவோம். அது எந்த இடம்னு எனக்கு தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நான் போக போகிறேன். பார்க்கலனாலும் பேக் பண்ணிக்கோங்க வீடியோவை. இங்கே போச்சு இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது போட்டு. கிரவுண்ட் ஃப்ளோரோட கீழே 4 ஃப்ளோர் வச்சுருக்கானுங்க இவனுங்க. இப்போ பார்த்தீங்களா சீக்ரெட் பிளேஸ் மாதிரி. போட்டு தொடர்ந்து விடு. இது வர சாவி மாதிரி சவுண்டு கேள்வி இப்படி தூக்கி போடுற சவுண்டு கேட்கல. நான் காமிக்கிறேன் இங்கே ஏதோ ஓப்பன் ஆகும்ன்ட்டு. இதோ இந்த கேட்டு தான் ஓப்பன் ஆகும். அப்போ தான் நம்மளால் அந்த போட்டை எடுத்துகிட்டு போக முடியும். நம்மளுக்கு இப்போ என்னது ஸ்பார்க் ப்ளக்கு, ஃபியூல் கேனு, போட் ஸ்டேரிங், போட் கிண்ட் அப்படின்னு ஒரு 4 பொருள் வேணும். மோஸ்ட் ஆஃப் போட் ஸ்டேரிங்கு வந்து அந்த ஸ்லெண்டர் மேன் ஒரு சவாப்பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்களே அந்த கட்டிங் ப்ளையர்ஸ் வச்சு கட் பண்ணால் மோஸ்ட்டாக கிடைக்கும் அந்த போட் ஸ்டீரிங் வீல். அங்கே தான் இருந்து கட்டிங் ப்ளையர்ஸ் வந்து அந்த செயின் இருக்கும். இது நான் ஆக்சுவலி விளாண்டுருக்கேன். மோஸ்ட்டாக இந்த போட் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். நான் ப்ராக்டிஸ் மோடில் நிறைய தடவை விளாண்டுருக்கேன். ஒரு 10-20 தடவை ஜெயிச்சிருக்கேன். சவுண்டு கொடுத்து வர மாட்டானுங்களே. படத்துக்கு போயிட்டானுங்களா 2 பேரும்? இதே போங்க எங்கடா போனீங்க? போங்கடா. அதுக்குள்ள நான் போய் இந்த பிக்சரை போட்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே திடீர்னு வந்து சாகடிச்சிடாதீங்கடா. இல்லைனா டோர் நட் சேலஞ்சு வேஸ்ட் ஆயிரும். அப்போ வெப்பன் கீ கிடச்சிருச்சு கைஸ். போட்டு வெப்பன் கீ எடுக்கும். ஷாட்கன் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தோணலை. அதனால வெப்பன் கீ நம்ம கீழே சும்மா போட்டு வச்சுருவோம். டைவர்ட் பண்ண கீழே வந்து சத்துறாதடா. நிறைய தடவை இங்கே படிக்கட்டுலேருந்து விழுந்து செத்துருவேன். போகணும் 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 அப்பாடா சாவலை. நோட்டு சேலஞ்சு எல்லாத்துக்கும் நோட்டச்சு தான். ஐயோ கிளவி கிளவி பார்த்துருச்சு. கூட்டம் ஒன்று கூடுதுயா. கூட்டமே இல்லைல்ல. பாவலையா சவுண்டு இன்னும் போகிற மாதிரியே தெரியல. போடா சவுண்டு சப்பா போயிடுச்சு. இன்னும் 2 பேரும் ஜோடியாக போகிறீங்க. டுவெல்ல உள்ள ஜோடியாக போகிற மாதிரி போகிறான்னு பாரு. முதல் எவனையாச்சும் போட்டு தள்ளணும். கிளம்பி பாருங்களேன். நைஸாக இன்னும் ட்ராப் வச்சுட்டு போகுது. சொல்லு கிளம்ப வர பார்த்துருவான். ஒழிஞ்சுப்போம். சவுண்டு ராணி சவுண்டு கேட்டவனே வந்துடுவான். கிளட்டு ராஸ்கல் போடா. டேய் போடா. நான் எடுக்கணும் புல்லட்டை. அதுக்குள்ள கிராணி மறந்துருப்போம். வந்துருக்குந்துற போகிறோம். இங்கே ட்ராப் வேறு இந்த கிளவி வச்சுட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறது நானும் பார்க்குறேன். எங்கே போகிறேன்? நேராக சோஃபாவுக்கு போய் தூங்க போறியா படுத்து? ஆனால் எங்கே போகிறேன் நான் போகிறேன். ஏடா கண் தெரியாதாடா சுடு. எங்கடா போச்சு? போடா மக்களுக்குள்ளே போய் சொருகிடுச்சு. வாட்டை போட்டு உள்ளே போயிடுச்சு. நான் பயந்துட்டேன். ஏன்னா புல்லாக வேஸ்ட்டாக இருக்கும்ல. போடு போட்கி. இவங்க இங்கே போட்டுருவோம். சி ஐயோ பார்க்க வரணும். சி வாந்தி எடுத்து வச்சுருக்கானுங்களா? என்ன கருப்பு தூரு பிடிச்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். கருப்பாக ப்ரௌனாக தானே இருக்கும் தூரு பிடிச்சா. இது என்ன வித்தியாசம் இருக்குது? இது வேறு. இதெல்லாம் நம்ம ஓப்பனே பார்க்கல. ஓப்பன் பண்ணி பார்க்கல. இங்கே ஒன்றும் இல்லை. போய் இந்த போட்கே போய் போட் மேலே போட்டு வந்துடுவோம். அப்புறம் நம்ம வந்து எடுக்கும் போடணும்ல. போட்டாச்சு. ஓகே. ஐயோ முட்டிக்கிட்டேன்.
ஓகே, நம்ம சொல்கிற விஷயம் மறந்துட்டோம். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன்னா ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த ஸ்டன்க்கு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. சுடு தளமும் வந்துட போகிறானுங்க. கேர்ஃபுல்லாக தான் விளாடணும். ஈஸி மோட்னால கொஞ்சம் சீக்கிரம் ஓடிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரீம்னா பார்த்தீங்க போகணும் கண்ணை மாட்டாமல். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஓடு செம்ம கஷ்டம். ஃப்ளாஷ்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஓடி வரும் 2 வரும். வேர் ஆர் யூ, ஐ சீ யூ. கிராண்ட் பாக்கி இதுதான் இதே டைலாக் தான். எங்கே இருக்கு கிளவி? வா வா வா. கிளவி வந்தால் கிளம்ப அடுத்து வருமா? ஏன்னா பயங்கரமான சவுண்டு தான் கிளம்பி கேட்கும். கிளவிக்கு சின்ன இத்தனும் ஒரு கீழே போட்டால் கூட சவுண்டு கேட்டுரும். அவ்வளோ காது ஷார்ப்பு கிளவிக்கு. கிழவனுக்கு காது எப்படின்னே தெரில. பாட்டு போட்டு காது செவுடாகிட்டுட்டான் போல். சவுண்டு ஃபுல் சவுண்டு வச்சு. இது கிராண்ட்பா வீடு, கிராண்டி வீடு. ரூம் ரொம்ப பெருசாக இருக்கும் ரூமு. ஏன் அந்த 8 கால் பட்டி எல்லாருக்கும் எனக்கெல்லாம் உள்ள போகணும். கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிரும். இந்த ஜெனி கேமிங்னு ஒருத்தருப்பாங்க, அவங்களுக்கும் அப்படி தான். கிராண்டியை பார்த்தா பயம் இருக்காது, 8 கால் பாட்டியை பார்த்தா தான் பயம். அதுக்கு போட்டு தள்ளியிருக்கும் கிளவி. சவுண்டு கேட்கல போலையே. வரேன் கிளம்ப. வாடா கிளவா. பார்த்துட்டியா ஆல்ரெடி? வாடா போடு. நெஞ்சிலே சுடு. இங்கே போட்டுருணும். டப்புன்னு நம்ம எல்லா மேலேயும் முடிக்கணும். ஃபோட்டோஸ் எடுக்கணும். இங்கே இல்லையா அந்த ஃபோட்டோ? இந்த க்ராபர் எடுத்துட்டு கீழே போகணும். என்ன இது கருமம் நாத்தடிக்குது இந்த ரூமே. இது என்னது? இதில் ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் ஸ்பார்க் பிளக் மட்டும் தந்துருங்க. ஸ்பார்க் பிளக் ஸ்பார்க் பிளக். காருக்கு இன்ஜின் மாதிரி போட்டுக்கு இன்ஜின். எங்கே பண்ணும் இது? ஐயோ 3 பாயிண்டா? ஐயோ 9 சார்ஜ் பண்ணணுன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிருமா? எமர்ஜென்சி சார்ஜ் பண்ணும். அப்பாடா. போலாம் ரைட். எங்கே கிளம்பி நேரத்துக்கு எந்திரிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைமிங் ரொம்ப ஸ்லோவாகிருச்சு. ஏன்னா நான் வரப்போ கரெக்டாக சொல்லி கொடுது 2 பேர் வந்துடுறாங்க. ஒரு சில தடவை ரொம்ப லேட்டாகும் வரேன். இதில் கான்செப்டே மாறிடுச்சு. கிழவனுக்கு சவுண்டு போட்டால் கிழவன் வரேன், கிளவி சவுண்டு போட்டால் கிளவி வர மாட்டேங்குது. கிழவனுக்கு மாதிரி கிளவிக்கு காசி செவிடாக போகுது போல். இது வேறு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. நெட்டை ஆஃப் பண்ண வேணாம் இப்போதைக்கு. அப்போலாம் ஆஃபில் தானே இருக்கு, ஏன் வருதுன்னு தெரில. இதே போச்சுங்க 2. சீக்கிரம் வாங்கடா. இந்த கேமை நான் முடிச்சுட்டு டப்புன்னு போகணும். உங்கள் வீட்டில் போக முடியலடா. கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு தரேன்ட்டு ஏமாற்றிட்டானுங்க. என்ன சொன்னானுங்கன்னா, பேரனே வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு வாங்கிட்டு போடா, கிஃப்ட்டு கொடுக்க மறந்துட்டோம். நான் தாத்தா வேறு அப்போ ஊருக்கு போயிட்டேன். கிராணி மட்டும் தான் இருந்துச்சு. நீ கிறிஸ்மஸ்க்கு வா, நான் உனக்கு கிஃப்ட்டு தரேன்னு சொல்லலாம். வந்தா போட்டு அடிச்சுட்டான். அதான் வீடியோவே. கிளவி வந்துருச்சு பாரு. கிளவி இதுவும் நல்லா ஏமாத்திட்டாங்கள 2 பேரும். அந்த மொட்டைன்னு டேய் நான் சொன்னேன், டேய் மொட்டையா, நீ வந்தோடனே நீ எஸ்கேப் ஆக தான் என்ன கூப்பிடுவ, நான்லாம் வரமாட்டேன்னு சொன்னேன்னா அதுக்கு மொட்டை
வாட நாம் அப்படியே பழையவளுக்கும் வேறு மாதிரி நான் உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னானா, சரி நானும் சரி ஏதோ தாத்தா நம்மளுக்கு பாசமாக கூப்பிட்றாரு திருட்டாருன்னு பார்த்தா வந்து போட்டு பொழந்துட்டான். அதான் இதுதான் இந்த கான்செப்டே. அதான் இந்த இப்போ போயிட்டுருக்கோம்ல, அவன் எக்ஸைட் தேடுறான். கேமரா பார்த்து வச்சுருக்கான் போலையே. கேமராவில் ரெட் லைட் எரியுது. மேலே போட்டுருணும். கிளாஸஸ் போட தேவையில்லன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நம்ம அந்த கட்டிங் ப்ளையர்ஸ் எடுத்துருவோம். ஸ்டன்கன் தேவைப்படுது நம்மளுக்கு. ஸ்டன்கன் மொதல் தேவைப்படுது. ஸ்டன்கன் வேணும். அப்போ தான் ஸ்டன்கன் இருந்தால் தான் செயின் கட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகணும். இங்கே தான் நான் ஸ்டன்கனை காவக்குள்ளே போட்ட மாதிரி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது எப்பயும் எடுத்துட்டேன். ஃபோட்டோ இங்கே தானே இங்கே பார்த்தேன். இங்கே இருக்குது கால் பிக்சர். போகலாம். நோட் த சேலஞ்சினால கொஞ்சம் பயந்துட்டு போகிறேன். இல்லைனா நான் அசால்ட்டாக போயிருப்பேன். அடி வாங்கினாலும் சரின்ட்டு. ஷபா உனக்கிட்ட எஸ்கேப் வரக்குள்ள நான் பட்ட பாட்டு எவ்வளோன்ட்டு தெரிய போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் மூட்டையா ஃப்ரீயாக விட்றேன். நான் வேணாம் உனக்கு ஃப்ரீயாக என்ன வேணுமேனு கேளு, நான் வாங்கி தரேன். வீட்டுக்கு போகணுடா, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல உங்கள் வீட்டில். ஐயோ இவனு வேறு விட மாட்டான். நீ எது கேட்டால் என்ன கேட்டால் கூட சொல்ல மாட்டான். சைலண்ட் டேஞ்சர் கிராண்ட்பா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இங்கே ஸ்டூடெண்ட் ஸ்டன்கன் எடுத்துடும். அவங்கள போட்டு தள்ளணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால எஸ்கேப் ஆக முடியும் கைஸ். ஐயோ பார்த்துக்கிறாங்க இல்லை. திருப்பி இன்னும் சேலஞ்சு முடிஞ்சிட போகுது. சுட்டு தள்ளிடுவோம்மா 2 வருஷம். இல்லைன்னா மேலே போய் சுட்டுட்டு கட்டிங் ப்ளையர்ஸ் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணிட்டு பாட் ஸ்டேரிங் இன்ஜின் எடுத்து வந்துடுமா. இன்னும் யோசனை கொஞ்சம் நேரம் பண்ணணும். சரி சுட்டு தள்ளிட்டு போயிடும். அப்போ பார்த்தாலும் இவனுங்க வர மாதிரியே தெரியலையே. எப்படான போகணுடா எனக்கு வீட்டுக்கு. எனக்கு டைம் ஆயிடுச்சுடா, நாளைக்கு ஸ்கூல் இருக்குடா, நான் போகணுண்டா. வரமாட்டேன் கைஸ், வரமாட்டேன். கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. வந்துட்டான். என்னை எவ்வளோ அப்படியே வந்து கிஃப்ட் தரேன்னு சொன்னேன். சொட்டைக்கிழமையை டைவெர்ட் பண்ணி வர வச்சிட்டோம். இந்த சொட்டைக்கிழமை போட்டோம். அப்போ தான் இந்த சொட்டைக்கிழமை சுட முடியும். சரி சுட்டுருவோம். கீழே இப்போ வரோம் பாருங்க. ரிட்டனு கேட்டோன்னு வந்துட்டானா. ஷூலாம் போட்டுருக்குப்பா, பிளாக் ஷூ. தேங்க்ஸ் வர மாட்டேன். நான் இங்கே எப்படி புல்லட் எடுக்கன்னு பார்த்தேன். ஆனால் எடுத்து கொடுத்துறேன். கரெக்டாக இந்த பேண்ட் விரலே சூடு. விரல் கருப்பு க்ளீனாக பண்ண மாட்டான் போல விரல. போய் அதை டப்புன்னு சுட்டு போட் ஸ்டேரிங் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடலாம். இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஐயோ சிறப்பட்டனே கெட்டு சேர்த்தா சோழி முடிஞ்சுது. எஸ்கேப்பிடு. இன்னும் எத்தனை தடவை எஸ்கேப் ஆக போகிறான்னு தெரில. அதுவும் லக்கில் எஸ்கேப் ஆகிட்டான். கட்டிங் ப்ளையர்ஸ் எடுத்துருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். இன்னும் அதுக்கு போய் ஓடணும். ஐயோ கிளம்பி மறந்துட்டாங்களே. இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ள நம்ம பாட் ஸ்டேரிங் எடுக்கணும். அதுக்கப்புறம் குட்டி சாத்தாங்கிட்ட அந்த இது இருந்துச்சுன்னா, குட்டி சாத்தாங்கிட்ட அந்த சேஃப்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள போட்டு கேஷில் இருந்துச்சுன்னா எடுத்து எஸ்கேப் போயிடலாம். போட் கீயும் அங்கேயே தான் இருக்குது. ஸ்பார்க் பிளக் போட்டாச்சு. ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆல்னு போடுங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் உடனே வரணும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
போடாமல் முதல் கீழே போட்டுருவேன் போட் ஸ்டேரிங் வீல. இல்லை ஒரு கன்ஃபியூஸ் எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நான் போட் எஸ்கேப் பண்ண பார்த்தேன் இந்த என்னது ப்ராக்டிஸ் மோடில் ஃபஸ்ட் டைம். அப்போ இந்த ஹேண்ட் வீலுன்னு ஒன்று இருக்குல்ல, டோர் எஸ்கேப் தேவைப்படுது, அதை தான் நான் போட் ஸ்டேரிங் வீலுன்னு நினச்சிட்டேன்னா ஐயோ உள்ளே வந்துடுச்சே. இல்லை வந்துடுச்சா வந்துட்டோம். திடீர்னு வெளில வந்துடுச்சு கைஸ். ஹேண்ட் வீலை போட்டு பார்த்தா யூ வாண்ட் ஹேண்ட் ஸ்டேரிங் வீலை போட்டு ஒன்றுன்னு கேட்டானுங்க. நானும் இதை தானலாம் போட்டேன்னு பார்த்தா அப்புறம் தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுது, கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தது தெரிஞ்சது நீ போட்டிருக்குது ஹேண்ட் வீலு, அவன் கிட்டது போட் ஸ்டேரிங்கு இத்தனோன்னு இருக்குது, பெருசாக இருக்கும் அது ப்ரௌன் கலரில் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா திட்டுச்சு என்ன. கூகுள் அக்காக்கிட்டே திட்ட வாங்கிட்டேன், தப்பாக போட்டேன். தெரிலன்னா என்னப்பா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்போ தான் நம்ம பண்ணுறதுலாம் உங்களுக்கு புரியும் என்ன பண்ணுறோன்ட்டு. டைவர்ட் பண்ணிடலாமா இல்லைன்னா அந்த பக்கம் குதிச்சிடலாமா? இல்லையே. ஓச்சோ கீழே வந்துட்டேன். ஓச்சோ கிளம்பி இங்கே எப்படி இங்கே வந்த? ஜஸ்ட் மிஸ்ஸஸ் போட்டு தள்ளியிருக்கோம். மறைஞ்சு வராங்களப்பா. அது என்னது மிஸ்டர் மீட் இருக்கான்ல, அவனெல்லாம் என்னப்பா அவன்லாம் சுட்ட இடத்துலே கறந்து ஸ்பானாகுவான். கிராணியில் என்னன்னா மறைஞ்சு வரானுங்க. அப்படியே இருந்தால் கூட நம்ம ஈஸியாக சுடலாம்ல. இப்போ கிழவன் கதவை திறந்து வருவான், இதெல்லாம் ஏன் ஏதோ சவுண்டு கேட்குதுன்ட்டு ஓய் அப்படின்னு நிறைய கொண்டுதுன்ட்டு காலில் சுடு. இந்த பேண்ட் எத்தனை வருஷமாக ஒரே நாளில் போட்டிருக்கான்னு பாரு. இன்னைக்கு கிழமை மேலே படுத்து தூங்குறியா? நல்லா முட்டி போட்டிருக்கான் போல், பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி. இப்போ நம்ம கிராணி கிராண்ட் எந்திரிச்சு வரக்குள்ள எஸ்கேப் எப்படியாச்சும் முடிச்சோம் நான் கைஸ். இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிக்க போகிறேன் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ நிறைய வேலை பண்ணணும். கிராண்ட்பா வந்துட்டு அவ்வளோதான். இந்த போட் ஸ்டேரிங் வீட்டில் போய் கடகடன்னு போய் போட்டு வந்துடும். அடுத்து நம்ம ஃபியூல் கேன் எடுத்துகிட்டு வரணுமோ அதை எடுத்துகிட்டு வந்துடும். ஸ்பார்க் ப்ளக் போட்டோமா இல்லையா? நானே மறந்துட்டேன் போட்டேன்னா இல்லையான்ட்டு. எங்கே போச்சு? இப்போ ஃபுட்டு தள்ளிடலாமா இல்லைன்னா வேணாமான்னு எனக்கே தெரில. ஆக்சுவலி இதை நான் லைவாக தான் போட்டிருப்பேன். ஏன் ஃபஸ்ட் லைவ் போட்டால் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது எனக்கு தோணுச்சுன்னு நினச்சேன். அதை பயத்து வேணான்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவாக போட்டேன் கிராணியை. அவங்க 2 பேரும் சொன்னனால நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. நிறைய பேர் சொல்லிட்டா கூட நான் போட்டிருப்பேன், ஆனால் எனக்கு கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது. சரி இதுவும் சொல்கிறேன், நிறைய சொல்ல மாட்டாங்களே, உங்களாச்சும் சொல்கிறாங்களே கேமு, சரின்ட்டு விளாண்டேன். எதுக்கு நிறைய கமெண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணேன், அதான் இப்பயே போட்டேன். நான் போட்டிருக்கவே மாட்டேன். பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7, பார்ட் 8, பார்ட் 9. நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 50 வரைக்கும் போடலாமா இல்லை 100 வரைக்கும் போடலாமா இல்லை அன்லிமிட்டடாக இருக்கட்டுமான்ட்டு. நான் 100 முடிவு பண்ணி வச்சுருக்கேன். கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை நாளுன்ட்டு. 4 வருஷம்னா கூட சொல்லுங்கள், அன்லிமிட்டட்னா கூட சொல்லுங்கள். நான் எப்போ நான் ப்ளே பண்ணுவேன், நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நான் போடுவேன். உங்களுக்கு கமெண்ட் வந்தால் தான் எங்களால் போட முடியும் இந்த கேமுன்னு. இல்லை நானாக தான் போடுறேன் வீடியோ. என்னடா சார்ஜ் ஏற மாட்டேங்குது. நம்ம செய்கிற வேலையை பார்த்தா 1 மணி நேரம் ஏறும் போலியே. சீரம் வாங்கடா, எவ்வளோ நேரம்டா? கீழே போட்டு திருப்பி எடுப்போம். ஐயோ எடுக்கலையா? இது வேற. எடு எப்பா நான் கொஞ்சம் நேரம் கிளம்பி வந்துருச்சு. மறைஞ்சு வர மாதிரி இருக்குது, பாஞ்சு இப்படிதான் போச கொடுத்து படிக்குது. சவுண்டு கேட்குது கிளம்புனுக்கு.
ஆனால் இந்த கிளவியை தள்ளி விட்டுரும். கிளவி இங்கே இருந்தாலும் வருவான். சவுண்டு கேட்டுருச்சு 2 தடவை. கிளம்ப வருவான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்த்து சுடுவோம். வரான் கிளம்ப. வாடா போட்டு தள்ளிட்டு தான் என்னோடய அடுத்த வேலை. ஓட சேலஞ்ச் வீணாயிடக்கூடாது. பிடிச்சி விட்டேன். இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம். இந்த ஸ்டன் பண்ண நம்ம அந்த குட்டிச்சாத்தான் வீட்டில் குட்டிச்சாத்தான் இடத்துல போய் போட்டு வந்துடும். வேலை வர மாட்டேங்குது என்னோடன்ட்டு. பிடிங்கண்ணே. கிளம்பி எந்திரிக்க கூட நம்ம எஸ்கேப் ஆகணும். ஏன்னா விரைஞ்சிருந்துச்சு. விரைஞ்சிடு ஹெலிகாப்டர் வந்து இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. ஏன்னா ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு கேஸ்லின் பார்த்தேன். கேஸ்லினான்ட்டு ஓ நான் ஒரு நிமிஷத்தில் இந்த கேம் முடியலண்ணா. என் பேர் ஷர்வீஸ் இல்லைடா. டியூட் கேம் இல்லைடா. அது உண்மையான பேருன்னு நினைக்காதீங்க கைஸ். தெரியாமல் சொல்லிட்டேன். என் உண்மையான பேர் இல்லை அது. நான் தான் சொல்லுவேன் 100K 500K வரும்போது தான். நான் முடிவு பண்ணி வச்சது பேர் 100K. ஃபேஸ் ரிவல் 500K. அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் போட முடியும். ஃபேஸ் ரிவல் எங்களால் போட முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. நான் 500K வந்தால் தான் நான் ஃபேஸ் ரிவல் போடுவேன். இந்த கேஸ்லின் லோட் ஆகுறது தான் ரொம்ப லேட் ஆகுது. ஒரு தொட்டாலே மாட்டினா நல்லாயிருக்கும்ல. முடிஞ்சிச்சு. இப்போ சூக்கி போட்டோன்னே சச்சம் வந்துடும். அதுக்கு தண்ணி ஊற்றி விட்ருவோம். எஸ்கேப்பா போகிறோம். எஸ்கே அப்படியே சும்மா எவ்வளோ பக்கத்தில் இருக்காங்க. கொஞ்சம் விட்டா வந்து கொண்டுருப்பானுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? கிஃப்ட் வாங்க. அதே திருப்பி வரணுமா? போட முடியாது. நான் திருப்பி போட்டு தள்ள உள்ளாச்சு. எஸ்கேப் ஆகியா? என்னடா இது? சரி இந்த கேம் இதோட முடிச்சுக்கலாம்.